ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் திரும்பவும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி நெகட்டிவ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ கொடுத்துருக்கிற 3 புது பிளானில் அவங்களோட போர்ட்டலில் போயிட்டு நம்ம எப்படி அந்த 3 புது பிளானில் ஏதாவது ஒன்றை எப்படி சூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட அஃபிஷியல் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ சேனலில் போயிட்டு அதில் வந்து நீங்கள் மெசேஜை ஸ்க்ரோல் பண்ணிக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்பிஓ போர்ட்டல் .org.in. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் லாகின் இல்லை உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கும். அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 விதமான ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து க்ரீன் கலர்லையும், இன்னொன்று ப்ளூ கலர்லையும், அப்புறமா ரெட் கலரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் கலர் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பிஐயில் வந்து 7,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தயார் இல்லை, ஆனால் எஸ்பிஐக்குள்ள நான் அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரீஃபண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா ரெட் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க இந்த 3 ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye. Don't forget to subscribe to our channel for more videos and topics. See you soon.